ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராமபிரான் அவதாரம். ஸ்ரீ ராமநவமி வழிபடும் முறை, விரத முறை, பலன்கள், மந்திரம். தெய்வமாக இருந்தாலும் பூமியில் பிறப்பெடுத்து இறுதி வரை நீதி நெறி வழுவாமல் ஒழுக்கம் மிகுந்த மனிதனாக வாழ்ந்தவர் ஸ்ரீராமபிரான் அவதரித்த புண்ணிய நாளை ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி வருகின்றோம். பங்குனி மாதம் வளர்பிறை நவமியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்திருக்கும் நாளே ராமபிரானின் அவதார தினம். ராமநாமமானது அஷ்டாட்சரமான ஓம் நமோ நாராயணா என்பதில் உள்ள ரா என்ற எழுத்தையும், பஞ்சாட்சரமான நமச்சிவாயா என்ற எழுத்தில் மா என்ற எழுத்தையும் சேர்த்து ராமா என்றானது. ராமாவதாரம் என்ற ஒரு அவதாரத்திலேயே ராமபிரான் குருவிற்கு நல்ல மாணவராக, தாய் தந்தையருக்கு நல்ல மகனாக, உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, மக்களுக்கு நல்ல மன்னனாக, நண்பர்களுக்கு உற்ற தோழனாக, பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக என்று பல அவதாரங்களை எடுத்து அதில் தன்னை நிலைநிறுத்தியவர். ராவணனை அழிக்கும் பொருட்டு மண்ணில் தோன்றி மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக் கொடுத்த ராமபிரான் அவதரித்த தினம் ராமநவமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் ராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி 23ஆம் தேதி வருகின்றது. ராமநவமி அன்று ராமர் கோயில்களில் ராமருக்கு பட்டாபிஷேகம், ராமர் திருமணம் என்று கோலாகலமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படும். வீட்டில் இருந்து விரதம் இருக்கும் முறையையும் விரதத்தின் பயனையும் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். எந்த ஒரு பண்டிகையை நம் வீட்டில் கொண்டாட வேண்டும் என்றாலும் முதலில் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் ராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை பூஜைக்கு வைத்து கொள்ளலாம். ராமரின் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி பூஜைக்கு தயார் செய்து பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசம் மற்றும் பானகத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். ராமநவமி அன்று காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளவும். காலை நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் பூஜையை செய்து அதன் பின்பு விரதத்தை நிறைவு செய்யவும். மாலை நேரத்தில் ராமருக்கு பூஜை செய்து வழிபாட்டை முடித்துவிட்டு அதன் பின்பு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்த பிரசாதத்தை முதலில் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளவும். விரதத்தின் பயன்கள். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுடைய மனதை எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் புண்படுத்தாமல் தான் நடந்து கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பாவங்கள் நீங்கும், நினைத்த காரியம் உடனே நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கூடிய விரைவில் குழந்தை பிறக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் காரிய தடை ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபட்டு இருந்தால் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ராமநவமி அன்று ராமர் கோயில்களுக்கு சென்று அவருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடலாம். பெருமாள் கோயில்களுக்கும் சென்று சுவாமியை வணங்கி வரலாம். அன்று முழுவதும் ராமபிரானை எண்ணிக்கொண்டு ஸ்ரீராம ஜெயம் எனும் ராம மந்திரம் உச்சரிக்கலாம். பின்னர் விரதத்தை நிறைவு செய்து விட்டேன், நல்லவை யாவும் அருளி காப்பாயாக என்று வேண்டிக்கொண்டு உணவு அருந்தலாம். அன்றைய தினம் கட்டாயம் நீர்மோரும் பானகமும் பருக வேண்டும். காலையில் உணவு ஏதும் சாப்பிடாமல் ராமநவமி விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும்.
குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஸ்ரீ ராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சரஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. இந்த மந்திரத்தை 3 தடவை கூறினால் விஷ்ணு சரஸ்ரநாமம் முழுவதும் சொன்ன பலன் கிடைக்கும். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.